சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட பொங்கல் ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். மந்திரிச்சு விட்டாது மாதிரி எல்லாரும் ஓ இல்லடா மந்திரிச்சு விட்டு பலூன் அக்கா இந்த அக்கா அந்த அக்கான்னு வீடியோ போட்டா மட்டும் பாக்குறானுங்கடா. இந்த விஜய் அண்ணான்னு ஒருத்த நாள் பேசியிருக்கானாடா. இல்லடா நம்ம கிட்ட பைக் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுல. இந்த காலேஜ் 6 வருஷம் படிச்சிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வரான். எல்லாரும் கசகதா செய்யப்படுறது சரியான சம்பவம் இருக்கா. கஷ்டம் என்னடா, எனக்கே பொங்கல் ஆஃபீஸுக்கு லீவ் இல்லை. நீ லீவ் போட்டுருக்கடா. நியாயப்படி பார்த்தா நம்ம 2 பேருக்கு லீவு கிடையாதுடா. என்ன கட் பண்ணுங்க வீடியோ பார்ட் 2க்கு பார்ட் 2 வந்து செம்மையான ரெஸ்பான்ஸ். நியர்லி 100K போயிருக்கு. இது செராக்ஸ் ஷாப்டா. சாப்பிடுவோம் 2 வருஷமா லஞ்சுக்கு எங்களுக்கு சாப்பிட இடமே இருக்காது. எத்தனை வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்போம். இல்லைங்க, அந்த ஸ்டோன் மேட்ச் எங்களுக்கு வந்து ரொம்ப சோறு போட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் ஆடலும் பாட நிகழ்ச்சி போட்டு ஆகணும். ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த வீடியோவை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலோட கோஃபவுண்டர் கூட திருப்பி சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட பொங்கல் ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் வாசலில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கழிச்சு நான் இங்கே வந்திருக்கேன். வாசலில் நிற்கும் போது எல்லாரும் பேக் எடுத்து வெளியே கிளம்பிடுறாங்க. நம்ம வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் வெளியே போகிறாங்க. காலேஜே மாற்றிட்டாங்க. டேய் 5 ஃப்ளோர் தானடா இருந்தது. டேய் நானே 5 ஃப்ளோர் ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான்டா தெரியும். ஓகே, ஆஃப்டர் வெரி லாங் டைம் கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சுல நம்ம காலேஜ் முடிச்சு 2000. நான் இப்போ தானே முடித்தேன். ஓகே, நீ இவன் எம்இ படித்தாங்க. நான் வந்து இங்கே கடைசியாக பிஇ தான் படித்தேன். ஸோ கால்மி மாஸ்டர் தான். திருப்பி நான் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலில் கால் எடுத்து வைக்கிறது வந்து நான் டிபார்ட்மெண்ட் இல்லை, காலேஜ் வாசலில் கால் எடுத்து வைக்கிறது நான் பார்த்துக்கானுங்கடா. ஆமாம், இப்போ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் தான். அட்டானமஸ் டீம்டு. ஓகே, நாங்கள் படிச்சது அட்டானமஸ். அது பேக் சைடில் போயிடுச்சு. அது ஒரு போகிற ரொம்ப மனசு கஷ்டம். சரி, வந்தவொடனே எங்கே போகிறோன்னு கேட்காதீங்க. பார்ட் 1 வந்து எப்படி சுற்றி முடிச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா சுற்றவே முடியாது. ஏறி இறங்கும். சரி, வந்தோடனே ரெஸ்ட் ரூம் போகிறோம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. அதெல்லாம் காட்ட முடியாது. சரி, ஓகே, சொல்லுங்கள். நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்கோம். என்ன நினைக்கிறீங்க சவிதாவை பற்றி? நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். என்ன நடந்திருக்கு? 10 கோடி கட்டி வச்சிருக்காங்கல்ல. உண்மையாகவே மந்திரிச்சு விட்டாது மாதிரி எல்லாரும் ஓ இல்லடா மந்திரிச்சு விட்டுருக்காங்களா. ஓ கோலத்தை மெரிக்கக்கூடாதுன்னு இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. பேரிகார்டு. ஆனால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு கோலம் போட்டிருப்பாங்க தெரியுமா? நேற்று ஆஃபீஸில் கோலம் போட்டு வச்சாங்கடா. அப்போ தான்டா தெரியும் அந்த சின்ன கோலம் போடுறதே அவ்வளோ கஷ்டம்னு. சரி, ஃபோன் பண்ணி கேளு. காலேஜ் படிக்கும்போது பாடுறான். நம்மலாம் படிக்கும்போது எது ஓட மாட்டாங்கடா. இப்போலாம் பைக்கு கேஷ். நம்ம ஒரு காலத்தில் கவர் பண்ண ஃபுட்டி அப்படிங்க தான்டா இருக்குது. ஒரு காலத்தில் ஆமாம். இந்த இடத்துல கடைசியாக வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல எப்படி தெரியுமா, 2 பிரியாணி வாங்குவோம். 2 பிரியாணியில் இருக்கிற எல்லா பீஸும் எல்லா முட்டையும் இவனே சாப்பிடுவான். என்னால் புஸ்கவும் முடியாது. அதுவும் இவனே சாப்பிடுவான். சாப்பிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட இருக்கிற லஞ்சும் சாப்பிடுவான். சாப்பிட்டு ஈவினிங்கில் பஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட இளைஞர். வயசு பையன்டாது, வாலிப வயசு அப்படி தான் சாப்பிடுவேன். எங்கே போகிறேன்? உள்ளே போகலாம். உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன்? அப்படியே பார்க்கலாம். அதே அந்த அண்டாவை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு முன்னாடி வெளியில் வேணாம்டா, அதை பற்றி சொல்லலாம். என்ன நினைக்கிறீங்க? காலேஜ் பாரு, நம்ம படிக்கும்போது பசங்க பொண்ணுங்க ஒன்றா சுற்றினாலே கேஸ் போடுவாங்க. இப்போ ஒன்றா சுற்றலாம் தான் கேஸ் ஒன்று. சரி, இப்போ நம்ம டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் நடக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே செலிப்ரேஷன் நடக்கிறதோட அவங்களுக்குள்ள இருக்கிற செலிப்ரேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. எது மீன் பண்ணால் ஃபோட்டோஸ் தான் சொல்கிறான். இப்போ நம்ம கேஎஃப்சியை தாண்டிட்டு இருக்கோம். பார்க்கலாம். என்ன கொங்கு ஃபுட் கார்னர் தான் இருந்தாலும் அது பேர் நம்மளோட கேஎஃப்சி தான். அது எங்க அது பஞ்சர். அது விளம்பரம்டா. பஞ்சர் கடை என்னடா நினைச்சிருக்காங்க? காலேஜ் என்னடா நினைச்சிருக்காங்க? இத்தனை பேர் இருக்காங்க. வண்டி வச்சு இங்கே வேலை கொடுக்குறாங்க. டேய் படிச்சு முடிச்சுட்டு பஞ்சர் கடை போட்டுக்கலாம். அப்படி கிடையாது. காலேஜில் இத்தனை பேர் வண்டி வச்சிருக்கு. பார்த்தீங்களா? மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல பஞ்சர் கடை இருக்கு. சொல்ல வராங்க. இவன் இங்க தான் எம்இ படிச்சான். நோட் தட் பாயிண்ட். அது வந்து இங்க பேரு இத்தனை பேர் வண்டி வச்சிருக்காங்க. அவசரத்துக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதுக்காக மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல அங்க தானே பசங்க அதிகமா வண்டி ஓட்டுறானுங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போ துணி கடைலாம் போட்டு வச்சிருக்காங்க. மைக் இல்லடா நம்ம கிட்ட. மைக் மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுல. என்னது குர்த்தா? மாதிரி நீ வாங்கிக்கோ. சுடிதாரா? குர்த்தாடா.
விடுதா நார்த் இந்தியன் போதுமா நம்ம நார்த் இந்தியன் தாலி பிடிக்குமா பிடிக்காது நார்த் இந்தியன் தாலி பிடிக்கும் தானே கேரளா ஸ்டைல் நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆனால் கேரளா ஸ்டைல் பிரியாணி நல்லா இல்லை மச்சான் பிரியாணி யாரா சாப்பிடுவோம் புட்டு சாப்பிட்றோம் புட்டு அதில் ஹெல்த்தி கோகனட் ஆயில் இப்பெல்லாம் வீட்டில் கூட கோகனட் ஆயில் இல்லைண்டா என்னடா இந்த மண்ணு பண்ண பார்த்துட்டியா அவங்க அம்மா கிட்ட சொல்லணுமா கோல்டு வின்னரா கோகனட் ஆயில்னு சொன்னால் கோகனட் ஆயில் ப்ரிஃபர்டு இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே நடக்க ஆரம்பிக்கணும் ஆமாம் என்ட்ரன்ஸே நல்ல கூட்டமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இருக்கா நம்ம இங்கே வரைக்கும் இந்த காலேஜ் எடுத்துட்டு 6 வருஷம் படிச்சிருக்கான் ஆனால் ஃபஸ்ட் டைம் வரான் நான் இந்த காலேஜில் 4 வருஷம் தான் படிச்சிருக்கேன் 3rd டைம் வரேன் நீ ஆமாம்ல 2019 நடக்கும் இவன் வந்து பசங்களோட வர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் டேய் போன விளாக் பசங்க தான் வந்திருந்தேன் புரியுதா டேய் சரியான சம்பவம் சரி ஓகே அதை பற்றி நம்ம எங்கேயும் சொல்ல பதிவு பண்ண வேணாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அங்கே பக்கம் லாஸ்ட் டைம் வரும்போது இவ்வளோ கூட்டம் இல்லைடா லாஸ்ட் டைம் தனிங்க நான் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன் நான் இது வீரன் படடே பொங்கல் சாப்பிட்டேன் பொங்கல் சாப்பிட்டேன் மச்சான் சோத்துக்கு சத்த உடனே நீ சீனியர்டா அங்க இருக்கிறவங்கள விட நம்ம 3 வருஷம் சீனியர்டா புரியுதா கேஷுவலா பாரு ஏய் காபி ரேட் வந்துற போதுடா ஏய் ஜோசியம் அங்க வர்றா ஞாபகம் இருக்கா இது அந்த ரைட்ல எல்லாம் போலாமா ரைடு போலாம் காசு கொடுக்கணும் வேணாம் போ இந்த போட்டோ இந்த ஷர்ட் போட்டு உள்ள நின்னா தலைவரே எந்த கட்சி எனக்கே தெரியும் மாணவர்கள்லாம் எந்த கட்சின்னு டேய் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண விரும்பல நான் நியூட்ரலா இருக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்கு நான் அண்ணன் போட்டோ மிஸ் ஆகுறாங்க இங்க அண்ணன் போட்டோ எங்க அண்ணன் எங்க ஏய் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பச்சை கலர் சட்டை போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாஃப்ஸ் அப்ப பச்சை கிட்ட கொஞ்சம் முக்காரா இருக்கும் ஏய் என்னடா இதுக்கப்புறம் பயப்படுற நம்ம கிராஜுவேட் ஆகி 3 வருஷம் ஆகுதுடா சரி எப்படி வந்தோம் எப்படி வெளியே போகிறது சரி ஓகே நம்ம எப்பயுமே வெளியில போயிட்டோம்டா ஆனா ரசிகர்கள் மனசுல இங்க பாரு நானே 1 வருஷமா வீடியோ போடாம இப்பதான் வீடியோ போடலான்னு இருக்கிறேன் பொங்கல் ரிலீஸ் தளபதி வரலன்னு இந்த வீடியோ வருது இல்ல சரி விடு மனசு கஷ்டம் என்னடா எனக்கே பொங்கல் ஆஃபீஸுக்கு லீவ் இல்லை நீ லீவ் போட்டுருக்கடா நியாயப்படி பார்த்தா நம்ம 2 பேருக்கு லீவு கிடையாதுடா அவன் வந்தது இதான் வாங்கி வச்சு போடுறா ரொம்ப நேரமா சுத்தி காமிச்சிருக்கிறேன் சரி வா அந்த சைடு போய் சாப்பிடலாம் அங்கே போய் தான் சாப்பிடலாம் பாடுறா எத்தனை பேர் பார்த்துருக்காங்க எத்தனை பேர் பார்க்குறாங்க ஒரு 250 பேர் பார்க்குறாங்க இல்லை இதே பலூன் அக்கா இந்த அக்கா அந்த அக்கான்னு வீடியோ போட்டால் மட்டும் பார்க்குறானுங்கடா இதே இது விஜய் அண்ணான்னு ஒருத்தனால பேசியிருக்கானாடா ஒருத்தனும் பேசலடா அதான்டா உண்மை என்ன கட் பண்ணுங்க வீடியோ நண்பர்களே இவன் சனிக்கிழமை பிரியாணி சாப்பிடக்கூடாதான் ஆனால் அதெல்லாம் குஸ்கா மட்டும் சாப்பிடலாம்ல சரி பிரியாணி ரேட் எவ்வளோன்னு கேட்டுவா 65 வீட்டுக்கு போயிட்டு ஒரு புளி சாதம் கூட செருப்பால் அடிப்பேன் நான் இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்து எனக்கு எதாவது வாங்கி தரேன் புரியுதா இங்கே ஏதோ பிரியாணி ஷவர்மா இங்கே கேளு பிரியாணி இருக்குது எவ்வளோன்னு கூட்டமே இல்லைடா யாரும் வாங்கவே இல்லைடா ஆனால் அந்த தில்லு பற்றி அவங்க எதிர்க்கே சொல்கிறேன் வீடியோ எடுத்துகிட்டே சொல்கிறேன் பற்றியா யாரும் வாங்கலை நானும் யாருன்னு பார்த்து முன்னாடி இருக்கான் கோனே பாஸ் கேனே அவனுக்கு பசி தெரியாது பசிச்சா அவனே சாப்பிடுவான் டேய் பஸ்ஸா எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க இதை சொல்லி தான் கோடிக்கணக்கில் அடிக்கிறானுங்க படத்தில் நான் சொல்லக்கூடாதாடா சொல்லக்கூடாதுடா சரி சொல்லு பிரியாணி எப்படி இருந்துச்சு நல்லாவே இல்லை ஆனால் 65 நல்லா இருந்தது ரொம்ப ஆறி போயிருந்தது 130 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்துலன்னு தோணுது பட் ஸ்டில் பசிக்குது சாப்பிட்டே ஆகணும் சவிதா வந்ததுக்கு சவிதா சோறு போட்டுருச்சு எங்களுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்குமே பிரியாணி நல்லா இல்லை ஏய் அன்னைக்கு வந்து ஓரளவுக்கு சில நேரம் கசகதான் செய்யப்படுறது அன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது அதனால தான் நம்ம நமக்கு சோறு போட்டதை எப்பவுமே நம்ம குறை சொல்லக்கூடாதுடா புரியுதா அவன் எங்களா சோறு போட்டான் காசு கொடுத்ததுனால தான் போட்டான் இருந்தாலும் சோறு போட்டானா இல்லையா ஃப்ரீயா போட்ட மாதிரியே சொல்லுவேன் அதெல்லாம் அப்படிதான் ரொம்ப ஃபன்னாக இருந்தது கவிதா இன்ஜினியரிங் டான்ஸ் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கரகத்தை தூக்கி தூக்காம
ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டு ஆகணும். ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, பாராட்டத்தக்கக்கூடியது. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டீம்லேயே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஆடுற மாதிரி இல்லை, பட் ஸ்டில் கல்ச்சர் டான்ஸே நல்லா இருந்தது. இந்த இடங்களில் ஞாபகம் இருக்காடா? டேய் அப்படி சொல்லக்கூடாது, பசுமையான நாட்கள். இந்த இடத்துல தாங்க வந்து உட்காந்து நம்ம எப்போ லஞ்ச் சாப்பிடுவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு யாரோட லஞ்சுடா? என் லஞ்சு நாங்கள் 2 பேரும் சாப்பிடுவோம். இல்லை, எல்லா படத்துலையும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு டிஃபன் பாக்ஸ் அவன் ஒருத்தனே சாப்பிடுவான். அவன் வந்து இப்போ வீடியோ வச்சுன்னு மூடு நான் எத்தனை வர லஞ்சை நாங்கள் 2 பேரும் மூடி திறந்து சாப்பிடுவேன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ரெக்டாங்கல் பிளாக் வாசலில் இருக்கோம். இந்த இடத்துலலாம் லாஸ்ட் 2 இயர்ஸால் ஆமாம் 2 வருஷமாக லஞ்சுக்கு எங்களுக்கு சாப்பிட இடமே இருக்காது. எத்தனை வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்போம். ஆனால் இப்போ எல்லோரும் கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்க. ஸோ காட்ட கூட எனக்கு பயமாக இருக்குது. டேய் இந்த இடம்லாம் பாரு, ஒரு மாதிரி இதுவெல்லாம் போட்டுட்டாங்க, கிரில் மாதிரிலாம் போட்டாங்க. ஏய் இது செராக்ஸ் ஷாப் தான். ஜெராக்ஸ் ஷாப்டா இது. ஜுவல்லரி அந்த லாஸ்ட் பாரு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே தண்ணி தானே இருந்தது, ஓப்பன் பண்ணிட்டாங்கடா. நைஸ்ல. இதாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் லேபா இல்லை மெக்கானிக்கல் லேப். நம்ம எல்லாரும் இங்கே தான் வந்தோம். அப்படி சொல்லக்கூடாது, உரிய வந்தோம். எல்லாரும் இல்லை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மெக்கானிக்கல் லேபு. இங்கே தான் வந்து அந்த லேத் மிஷின்லாம் வச்சு டே பைத்தியம் வச்சு பார்த்தேன்டா நான். இதே ஹால்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் பேக் பிளாக் எடுத்தோம். இப்போ அதே இடத்துல திருப்பி வந்து பிளாக் எடுக்கிறோம். இப்போ நம்ம வாழ்ந்த இடத்துக்கு போக போகிறோம். என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் வாழ்ந்த இடத்துக்கு போக போகிறோம். நீங்கள் வந்து அங்கே இடத்துல வந்து அதுக்கு என்ன கொடுத்துன வந்தீங்க. அதாவது நம்ம வந்து EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு போக போகிறோம். பிகாஸ் நான் படித்தது ENB, அது EEE டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பார்ட் 2 எடுத்துருக்கோம். இப்போ அதே பஸ்ஸில் திருப்பி கூப்பிட்டு போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து சவிதாவோட ஆர்கிடெக்சர் பில்டிங் இருக்குது. இங்கே தான் நான் வந்து ஃபைனல் இயர் செமஸ்டர் ப்ராக்டிகல்ஸ்லாம் எழுதுனேன். நார்மல் சப்ஜெக்ட் பாஸ் பண்ணதுக்குள்ள உசுல் போயிடுச்சு எனக்கு. இதில் லேப் வேறு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து மோர் மார்க்கெட்லாம் புக் வாங்கின வச்சு படிக்க வச்சாங்களா என்ன. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ரகராட்டம் சுற்றி இருக்குது. அங்கே தான் பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். டே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் படித்த END டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து EEE பிளாக் 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு, இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இதான் வந்து பின்னாடி இருக்கிறாங்க, யாரோ ஸ்டாஃப் இருக்காங்க, அதெல்லாம் நம்மளால காட்ட முடியல. இப்போ நம்ம வந்து என்னோடய கிளாஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ வெல்கம் டு மை டென்னு. ஐயோ எல்லோரும் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ வெல்கம் டு மை டென்னு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து END டிபார்ட்மெண்ட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுதான் என்னோடய கிளாஸு. EEE 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2018 to 22 கிளாஸை லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஜன்னல் வழியாக உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இடம் தான் வந்து 10 ஃபோனுக்கு வந்துச்சு. என்ன பண்ணுவேன் திறக்க வச்சு கையில் வலிக்குதுடா சீரியஸாக பிளாக். சரி இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் நம்ம? ஆமாம் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? இப்படியே போனால் போயிடலாம். CSE டிபார்ட்மெண்ட். நம்ம பைக் அங்கே தான் இருக்குது. சரி இதில் இறங்கலாமா? லிஃப்ட் இருக்கா? இல்லை CSE டிபார்ட்மெண்ட் போகலாமா? சரி ஓகே டைம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துல காலேஜ் போடுவோம். ஓடுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு தான், வேற ஒன்றுத்துக்கு இல்லை. படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம். அவ்வளோலாம் ஓட மாட்டோம். லஞ்சு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CSE அந்த லாஸ்ட் அந்த எண்டு இப்படி இருந்த வாழ்க்கை அவங்க ஒரே இடத்த போட்டு விட்டாங்க. மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லைங்க அந்த ஸ்டோன் மேட்ச் எங்களுக்கு வந்து ரொம்ப சோறு போட்டிருக்கு. சோறு போட்டிருக்குன்னா நாங்கள் எங்கள் சோறு திரும்ப அங்கே தான் வச்சு சாப்பிடுவோம். அந்த மீனிங்ல சொல்கிறபடி இல்லை அரியர் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கும், செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறதுக்கும், இன்டர்னல் எக்ஸாமுக்கு பிட் ரெடி உண்மையாக சொல்லிட்டேன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே தான் ஹெல்ப் பண்ணியிருக்குது. ஆமாம், ரெக்கார்ட் நோட் எழுதுறது கூட அங்கே தான் உட்காந்து சம்டைம்ஸ் மேக்ஸிமம் எழுதியிருக்கோம். சம்டைம்ஸ் தான் நான் முக்கால்வாசி டைம் அங்கே தான் உட்காந்து எழுதுவேன். போயிட்டு இருக்காரு ஸ்டோன் மேட்ச்சுக்கு. சரி விடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்பாட் தெரியுமா? நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃபேமஸ் ஸ்பாட். அப்படி சொல்லடா. நான் இருக்கிற ஒரு இடைஞ்சலும் இந்த ஸ்பாட் கூட பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம், கிளாஸ்க்கு போகலாமா வேணாமுங்கிற தாட்ஸ் இருக்கலாம்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2 லாங் இயர்ஸ் வந்து நாங்கள் இந்த vlog பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி சவிதா பார்ட் 2க்கு அது பார்ட் 2 வந்து செம்மையான ரெஸ்பான்ஸ், நியர்லி 100K போயிருக்கு. ஆமாம் வியூஸ் சவிதா சர்ச் பண்ணாலே நம்ம வீடியோ தான் வருது. இந்த பக்கம் இருக்குது, காரில் யாரும் பார்க்குறாங்க. ஓகே ரைட்டு. காபிரைட்ஸ் கேட்பாங்களோ அதுக்கும் கேட்க மாட்டாங்க. ஸோ பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 25,000 போயிருந்தது. பார்ட் 4 போடுறோன்னு சொல்லியிருந்தோம், 2 வருஷம் ஆச்சு. பார்ட் 4 கிடையாது, இது வந்து ஆக்சுவலி ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் கவர் பண்ணியிருக்கோம். பார்ட் 4 வேணும்னா இந்த வீடியோஸ் வந்து ஒரு மோர் தென் அட்லீஸ்ட் ஒரு 20K, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்பிக்கை வச்சு 50K வைப்போம் வியூஸ். நானும் 20Kவே வியூஸ் தாண்டிட்டோம். பார்ட் 4 உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த இயர் அவர் பாதிக்குள்ளேயே நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் ஹேவ் அண்ட் கைஸ், ஹாப்பி பொங்கல்ரா. ஹாப்பி பொங்கல் கைஸ், பை. இல்லை என்னோட அவுட்ரோ இது கிடையாது. ஸோ என்னது? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் அப்படியே ஒரு பெரிய மார்வல் ஃபேன்ல. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பீஸ்.